என்னுடைய பேர் விஜயபாலன். நான் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி சார்ந்தவன். ஆனா, நான் சேலம் பகுதியிலேருந்து வரேன். ஏன்னா, சேலம் பகுதியில நான் சட்டக்கல்லூரி படிச்சுட்டு இருக்கனால, சேலம் பகுதியிலேருந்து அண்ணனுடைய பரப்புரைக்காண்டி காரைக்குடி வந்திருக்கேன். கட்சியில எப்படி இணையணும்னு எப்படி தெரிஞ்சுச்சு? எப்படி? நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர், அவருக்குமே முழு பார்வை தெரியாது. அவரு முதல்ல எனக்கு தலைவர பத்தி சொல்றாரு. தலைவர பத்தி நான் படிச்சதுக்கப்புறம் அண்ணனுடைய பேச்சுக்கள கேட்கும்போது, அண்ணன் தலைவர முன்னிறுத்தி வைத்த கொள்கைகள், கோட்பாடுகள் ரொம்ப தத்துவமா இருந்தது. அத முன்னிறுத்தி வந்தேன். அதன் பிறகு அண்ணனுடைய கொள்கைகள் ஒவ்வொன்னும், திட்டங்களும் ரொம்ப பிடிச்சு போய் 7ஆம் வகுப்புல இருந்தே நான் கட்சியில பயணிச்சுட்டு பள்ளி வகுப்புகள்ல படிக்கும்போது, சீமானுடைய காணொளிகள்லாம் அப்போதைக்கு என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் தான் காமிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா, நான் விடுதியில தங்கி படிக்கும்போது, அப்பப்போ போட்டு காமிக்கிறது அவர்தான். முதல்ல நமக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய தலைவர முன்னிறுத்தி சரியான வழியில கொண்டு வந்தது சிந்தமிழன் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல என்னோட உடற்கல்வி ஆசிரியர் தான் என்ன வழி நடத்தினாரு. நம்ம களத்துல எப்படி இறங்கி பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு நம்ம கட்சியில நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அத நான் ஒரு நாளும் நான் போய் முன்னெடுத்து பண்ண வைக்கணும், முன்னெடுத்து செய்யணும் யார்ட்டயும் அப்படின்னு நான் எதுவுமே மாவட்டத்திலயும் சரி எதுலயுமே சொல்லல. ஆனா அண்ணனே ஒரு கட்டத்துல நமக்கு அநேக பாசறைகள் இருக்கும் உங்களுக்கே தெரியும். அதுல மாற்றுத்திறனாளி பாசறையும் நம்ம கட்சியில மட்டும் தான் அண்ணன் இப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் களத்துல இறங்கி நம்ம கண்டிப்பா பயணிச்சே ஆகணும். இப்படி ஒரு பாசறை அண்ணனே முன்னெடுத்து கொண்டு வரும்போது நம்ம துவண்டு போயிருக்க கூடாது. சென்னை பகுதிகள்ல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வேட்பாளரா கூட போன தேர்தல் அண்ணன் வாய்ப்பு குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியூட்டும் வகையில இருந்தது. சரி நம்ம களத்துல இன்னும் நம்ம ஆழமா பயணிக்கணும். நம்ம களத்துல இறங்கி நம்ம மத்தவங்கள மாரி நம்மளும் களப்பணிகள் செஞ்சாதான், நம்ம மக்களிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, இன்னும் மக்கள் கொஞ்சம் ஆர்வமா அவங்களும் உள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. சரி, நீங்க உங்களுக்கு அந்த கண் பார்வைக்காக அரசாங்கத்துல இருந்து நீங்க எதுவும் உதவி கேட்கலையா? செய்யணும்னு நினைக்கலையா அவங்க? அத நாடுனீங்களா போய் உதவி அவங்கள்ட்ட? அதாவதுங்கண்ணா, என்னன்னா, நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு உறுதியான சிகிச்சையே கிடையாது. சிகிச்சை குடுத்தாலும் அது தற்காலிகமா இருக்கும். அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற கைவிடக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் நம்ம தமிழ்நாடு அரசுடைய மருத்துவமனைகளோ, தமிழ்நாடு காப்பீடு திட்டங்களோ இருக்கு. அண்டை நாடுகள்ல நம்ம போய் அறுவை சிகிச்சைகள் பண்ணும்பொழுது, அவங்க நாங்க உறுதியா இத்தனை சதவீதம் தான் நாங்க உறுதியா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை வைக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவத்த பொறுத்தளவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அது முழுமையான பிரச்சனைகள் ஆயிடும். அதுக்கப்புறம் அத சரி செய்யவே முடியாது அப்படின்ற மாரி இவங்களுடைய முன்வைப்பு இருக்கு. அப்போ அத பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுடைய மருத்துவத்துறை எந்த அளவுக்கு நம்ம இங்க கட்டமைப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்களா? சிறு வயதிலேருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக அவங்க என்ன பதில் அவங்கள்ட்ட இருந்து வந்தது? அவங்ககிட்ட இருந்தெல்லாம் முடியாதுன்ட்டாங்களா? அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒரு பதிலும் வரல. நாங்க எவ்வளவோ முன்னெடுத்து வச்சு பார்த்தோம். அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒரு பதிலும் வரல. நாங்க தன்னெழுச்சியா, நாங்க தனியா அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகும்போது தான் அவங்க சிகிச்சைகள் குடுக்க முடியும். அதாவது அரசு மருத்துவமனையில சிகிச்சைகள் குடுக்கவே முடியாதுன்ட்டாங்க. நான் சிறு வயதிலிருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அரசு மருத்துவமனையிலலாம் சிகிச்சைகள் குடுக்கவே முடியாது. அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஆனா தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது, நான் அமெரிக்கால இருந்து மருத்துவர் வர வச்சு என்னால பார்க்க முடியும். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியாது. இங்க இருக்க கருவிகள் அப்படி சரிவர இல்ல அப்படின்றாங்க. அப்ப அவன் அறுவை சிகிச்சை பண்ண முடியும்னு சொல்றான். ஆனா அரசு அத கூட சுத்தமா பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்மள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சேலத்துல இருக்கிறீங்க. அங்க படிக்கிறீங்களா? இல்ல வேலை பார்க்குறீங்களா? இப்ப நான் சட்டக்கல்லூரி 4ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு, பகுதி நேரமா ஒரு வழக்கறிஞர்கிட்ட பணியும் செஞ்சுகிட்டு இருக்கேன். இப்ப இந்த பணியில உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா? எனக்கு நான் போயி பணியில சேரும்பொழுது, நான் திறமைய காட்டணும்னு சொல்ட்டு ஏன்னா மத்த நாடுகள்ல நம்ம பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு குடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசு துறை நிறுவனங்களா இருக்கட்டும், தனியார் துறை நிறுவனங்களா இருக்கட்டும், எந்த அமைப்புகளா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு குடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு வேலை குடுக்கணும். குடுக்கலன்னா அது அந்த நிறுவனத்தின் மேல நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 3% இடஒதுக்கீடுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பட் ஆனா அந்த இடஒதுக்கீட சரியா குடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆ அதாவது ஐஏஎஸ் தேர்வு எழுதி அவங்க தேர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல பணி தராம,
அதுக்கு அந்த நிகரான நிகரான சம்பளம் குடுக்குறாங்க. ஆனா பணி வந்து அவங்களுக்கு வேற குடுத்துருக்காங்க. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளினால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா இப்ப தற்போதைய காலங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாதத்துக்கு முன்பு கேரளா அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு முழு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிய வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி ஆக்கியிருக்காங்க. அப்ப நம்ம தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு இதுல பண்றாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்தா தெரியும். நான் ஒரு தனியார் வழக்கறிஞர்கிட்ட தான் போறேன். அவருனால தர முடிஞ்ச ஒரு ஒரு பயிற்சிய அரசால முன்னெடுத்து எங்களுக்கு தர முடியல. ஒரு வருமானத்தையும் அரசால எங்களுக்கு முன்னெடுத்து தர முடியல. இப்போ வந்து வேற அரசாங்கம் இருக்கு. நீங்க வந்து 10 வருஷத்துல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்திருக்கு. இப்ப திமுக இருக்கு. இந்த 2 அரசாங்கமும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யலையா? அதாவது இல்ல நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்கலையா அவங்க? அதாவது மாதம் மாதம் பண உதவிங்கிறது வந்து ஏன்னா நீங்க இப்ப இருக்க அரசாங்கம் மட்டும் தானே சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அதிமுக. அதாவதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ரூ. 1000 தரேன்னுச்சு மாதம். இந்த அரசாங்கம் ரூ. 1500 தரேன்னு சொல்லிட்டு ரூ. 1500 மாதம் மாதம் தந்துகிட்டு இருக்காங்க. அத கூட நான் மறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். காரணம் என்னன்னா, வாங்க நீங்க மறுக்கிறீங்க. ஆமா. ஏன்னா, எனக்கான ஒரு சரியான தகுதியான ஒரு பணியும், தகுதியான எனக்கான ஒரு கல்வியோ குடுத்துட்டா, நான் அத வந்து என்னுடைய வேலை மூலியமா நான் அந்த பணத்த நான் ஈட்டிக்க போறேன். பட் ஆனா அத குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லைல. மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரயில் நிலையங்களிலும், பேருந்து நிலையங்களிலும் படிச்சு முடிச்சுட்டு, கடன் மிட்டாயும், பர்பியும் வித்துக்கிட்டு இருக்க நிலைமையில இந்த 2 அரசாங்கங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அநேக அநேக முக்கியமா பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அநேகர் வந்து அநேக இல்லங்கள்ல போய் தங்குற நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அரசு முன்னெடுத்து எத்தனையோ படிச்ச பிஹெச்டி வரைக்கும் முடிச்ச எத்தனையோ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அப்போ கூட அண்ணன் தான் வந்து நின்னாரு. சீமான் அண்ணன் தான் வந்து நின்னாரே தவிர, இப்ப இருக்க முதலமைச்சரோ, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரோ, அமைச்சர் பெருமக்களோ யாரும் வந்து அந்த இடத்துல வந்து நிக்கல. இப்ப நீங்க களத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, ஆமா, போய் துண்டறிக்கை குடுக்குறீங்க. ஆமா. உங்களுக்கு வந்து கூட யார் இருக்காங்க? யாரும் இல்ல. நீங்க தனியா தான் இருக்கீங்க. எப்படி போறீங்க? களத்துல மக்கள சந்திச்சு எப்படி பேசுறீங்க? இல்ல நம்ம உறவுகள் வந்து நம்ம நம்ம கட்சி உறவுகள் வந்து மத்த கட்சி உறவுகள் மாரி அலட்சியமா இருக்கிறவங்க கிடையாதுல்ல. ம். நம்ம கட்சி உறவுகள் கூட துணைக்கு வர்றாங்க. துணைக்கு வரும்பொழுது நீங்க துண்டறிக்கை குடுங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு குடுக்குறாங்கல்ல. ம். அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம்ல. அந்த இடத்துல நம்ம போய் அவங்க நிக்க வச்சுடுறாங்க. நம்ம அந்த இடத்துல அவங்ககிட்ட குடுத்துட்டு இப்படிதான் நம்மளுடைய மாற்றம் இப்படிதான் இருக்கு. இந்த கொள்கைகள் இருக்கு அப்படிங்க நம்ம விளக்கி சொல்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கு. அதுக்கு நம்ம உறவுகள் வந்து நம்ம கூட பயணிச்சு, நம்ம கூட ஒத்துழைப்பா இருக்கனால தான் இந்த அளவுக்கு செய்ய முடியுது. இதே மத்த கட்சிகள்ல இருக்குமானா அது வாய்ப்பே இல்ல. இப்ப நீங்க களத்துல போய் துண்டறிக்கை குடுத்துட்டு வாக்கு சேகரிக்கிறீங்க. நீங்க பேசியிருக்கீங்களா? அப்ப அங்க மக்கள்ட்ட இருந்து நீங்க பேசுறப்ப அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் தெரியுதா? அதுதான் மற்றவங்கள விட நான் இப்படி ஒரு சூழ்நிலையோட நான் போய் பேசும்பொழுது, ஆனா அவங்களுக்கு தெரியுது. நீங்க மாற்றுத்திறனாளின்னு. அவங்களுக்கு தெரியுது. ஆ. நான் இந்த சூழ்நிலையோட பேசும்பொழுது, அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம இந்த அளவுக்கு வந்து களத்துல வந்து இறங்கி பயணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு களத்துல வந்து இறங்கி செய்றாங்க அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பதில்கள் நம்மளுடைய மனதுக்கு மிக பெரிதான ஒரு ஆறுதலும், தேறுதலும் இருக்கிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்துல இருந்தது. இந்த கருத்துக்கள வந்து ஏத்துக்கிற அந்த கருத்துக்கள கேட்பதற்கு இந்த காதுகள் இல்ல. ஆனா இப்போ அந்த கருத்துக்கள கேட்பதற்கு நின்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசினா கூட அந்த கருத்த நின்னு கேட்டுட்டு, சரின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் அவங்க கேட்கிற அளவுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு இந்த காலம். இல்ல அவங்க இந்த களமாடுறப்ப நீங்க எந்த மாதிரி கொள்கைகள முன்வைக்கிறீங்களா? இல்ல பிரச்சனைகள முன்வைக்கிறீங்களா? அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறத முன்வைக்கிறீங்களா? அதாவது இப்ப இருக்க கால சூழ்நிலைகள். அந்த கால சூழ்நிலைகள்ல இருக்க பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி தீர்வு கொண்டு வரோம்? நம்ம கட்சி வந்து எப்படி தீர்வு கொண்டு வருது? இப்போ குறிப்பா நீங்க இப்போ பிரபலமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை. 4 வயது குழந்தைய ஒரு ஆட்சியில இருக்க, ஒரு பதவியில இருக்க, ஒரு கவுன்சிலர் 4 வயது சிறுமிய போய் பாலியல் பலாத்காரம் பண்றான். அதே சீமான் அண்ணன் கொள்கை வரைபாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீ என்னுடைய பெண்ண தொட்டனா, நான் வந்து உன்ன ஃபர்ஸ்ட் புதைச்சிட்டு தான் நான் அந்த பொண்ணையே அடக்கம் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அந்த மாரி நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில, அந்த பகுதிகள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற வகையில நம்மளுடைய கொள்கைகள அந்த இடத்துல விளக்கி சொல்லும்போது, அவங்க அத ஏத்துக்கிற வகையில இருக்காங்க. அனைவருக்கும் அரசு வேலை இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பீங்க நீங்க. அது ஆமா. மக்கள் ஏத்துக்கிறாங்களா? எப்படின்னு சாத்தியம் அப்படின்லாம் கேட்குறாங்களா? அதுதான். நம்ம இப்போ ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு வளங்கள் இருக்கு. நம்ம முதல்ல வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த பகுதியில என்ன வளங்கள் இருக்கு, அந்த பகுதியில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து களத்துக்கு போறோம். நம்மளுடைய பிள்ளைகள். அப்போ அந்த பிரச்சனைகள் அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ நம்ம அதுக்கான தீர்வ தான் நம்ம கரெக்ட்டா சொல்லப் போறோம். இந்த இடத்துல இந்த வேலையை குடுக்க முடியும்ன்றத நம்ம சொல்லப் போறோம். அப்படி சொல்லும்போது அத மக்கள் ஏத்துக்கிற
அவங்க யோசிக்கிற நிலைமையில இருக்காங்க. நம்ம ஒரு இப்போ காரைக்குடியில ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு மண்பாண்டம் செய்யறாங்கன்னா, இதை அரசு பணியா மாத்துவோம், இதை இப்படி கொண்டு வருவோம், இதை இந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து பிரபலப்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது, இது வெளிநாடுகள்ல இது இன்னும் பிரபலமா இருக்கு, வெளிநாடுகள்ல இது விலை உயர்ந்த பொருட்களா பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அப்ப ஏத்துக்கிறாங்க. இல்ல மித்த இப்ப உங்களை பத்தியே நான் கேட்கிறேன். மித்த அரசாங்கம் வந்து இவ்வளவு இருந்தது, என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா சீமான் அவர்கள் வந்தா என்னால அந்த கண் பார்வை வர்றவருக்கு ஏதாவது முயற்சி இருக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே? அதாவதுனா என்னன்னா, அண்ணன் சொன்னது ஒரே தான். அமைச்சர் மகனுக்கும் ஒரே மருத்துவம் தான், கீழே இருக்க குடிமகனுக்கும் அதே அதே மருத்துவம் தான். எல்லாரும் அதாவது வந்து நம்ம சட்டத்துல படிக்கிறோம், அனைவரும் சமம்னு சொல்லிட்டு சட்டத்துல படிக்கிறோம், உறுதிமொழி ஏத்துக்கிறோம், சின்ன வயசுல இருந்து படிக்கிறோம். ஆனா அதை வந்து அரசாங்கம் படிக்க வைக்கிற அந்த அரசாங்கம் அதை வந்து நடைமுறையில வச்சிருக்கான்னு அது கிடையாது. அண்ணன் சொல்ற ஒரே விஷயம் அதுதான், அனைவரும் சமம், அனைவரும் சமம். அதுதான் சொல்றாரு. இலவசம் ஏன் கொடுக்கணும்? நீ இலவசம் கொடுக்கறன்னா அப்ப நீ உன்கிட்ட எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து மக்களை வந்து நீ தாழ்மையா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு இலவசத்தை கொடுத்து நீ இது பண்றியா? அப்போ மக்களால உழைச்சு சம்பாதிக்க கூட முடியாதுன்னு அரசாங்கம் நினைக்குது. அப்போ அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்குல்ல. அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவம், சமமான எல்லாருக்கும் தூய குடிநீர்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாருக்கும் சமமா கொடுக்கும் போது அந்த அமைச்சருக்கு கிடைக்கிற அதே மருத்துவம் எனக்கும் கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போது சரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்? இதே கலைஞர் இருந்தாரு, எத்தனை ஆண்டுகள் அவரை வந்து மருத்துவ உதவியிலே வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் மருத்துவ உதவியிலே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குடிமகனை வச்சிருப்பாங்களா? அதே மகனை ஒரு குடிமகனை அவ்வளவு மருத்துவத்தை கொடுத்து குடிமகனை வச்சிருக்க முடியுமா அவங்களால? வைக்கிறது இல்ல. நீங்க இப்ப அரசு மருத்துவமனைக்கு நீங்க போய் அவசர சிகிச்சை வரல, நான் போய் பார்த்திருக்கேன். நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவனா, ஒரு ஒரு வழக்கறிஞருக்கு சட்டக்கல்லூரி மாணவனா, நான் துணை வழக்கறிஞரா இருக்கும்போது நான் போய் பார்த்திருக்கேன். வழக்கு சார்ந்து நாங்க போகும்போது 1/2 மணி நேரம் தான் வந்து, அறுவை சிகிச்சைங்கிறது 1/2 மணி நேரம் தான் வந்து, 1/4 மணி நேரத்துல வந்து எல்லா பரிசோதனையும் செஞ்சுட்டு 1/2 மணி நேரத்துல வந்து அவன் அறுவை சிகிச்சை அனுப்பி செஞ்சுட்டு உடனே கொண்டு போட்டுட்டு போடுற அந்த நிலைமையை பார்த்தா, அந்த அறுவை சிகிச்சை வார்டுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல இருக்க அவசர வார்டுல இருக்கட்டும், எல்லா சைடும் எலி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய எலி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, நாய் உள்ள வருது. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனையை வச்சுட்டு இருக்காங்கன்னா, இத்தனை கோடி போட்டு மருத்துவமனையை கட்டி அது என்ன பிரயோஜனம்? இல்ல நீங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்றப்ப மேலிடத்தையே நீங்க சொல்றீங்களே, கீழே நிறைய இருக்காங்க, அலுவலர் இருக்காங்க, அது கண்காணிப்பாங்க, அவங்கள தான் சொல்றாங்க. அதாவதுனா ஒரு தலைவன் கரெக்டா இருந்தா, நீங்க வந்து குறிப்பா நீங்க அரசு அப்படின்னு மொத்தமா சொல்லிடுறீங்க. இல்ல அதுதான், தலைவர் மேல இருக்க தலைமை கரெக்டா இருந்தா கீழே உள்ள அனைத்து அமைச்சர்களும் கரெக்டா இருப்பாங்கல்ல. அதுக்கு உதாரணம் காமராஜையாவை சொல்லலாம். இன்னைக்கு சீமானனை கரெக்டா இருக்கனாலதான் நம்மளுடைய பிள்ளைகள் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வர்றாங்க. நம்ம இந்த தேர்தல் காலங்கள்ல, அந்த தேர்தல் பிரச்சார காலங்கள்ல வந்து நமக்கு அந்த செய்தி தொடர்பு சேனல்கள் வந்து நமக்கு வந்து விவாதங்கள் வச்சிருந்தாங்க. அதுல கூட இறுதியான விவாதங்கள்ல சொல்லும் போது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க, ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சு கரெக்டா வர்றாங்க, கரெக்டா போறாங்க, கரெக்டா எல்லா வேலையும் செய்யறாங்க மற்ற கட்சிகளை விட அப்படிங்கிறத முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தலைமை இங்க சரியா இருக்கு. அங்க தலைமை சரியா இல்லாததுனாலதான் கீழே உள்ளவனும் சரியா இல்லை. தலைமைக்கு அதாவது வந்து கீழே இருக்கவனுக்கு, அங்க அரசு மருத்துவமனையில நான் விசாரிக்கிறேன், கீழே அந்த கூட்டுறவங்க காசு வாங்குறாங்க. ஏன் நீங்க வாங்குறீன்னு கேட்கும் போது அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஏன் சூப்பர்வைசர் வாங்குறான். சூப்பர்வைசரை கேட்டா சூப்பர்வைசர் என்ன சொல்லுவான், மேல டீன் கேட்கறான், நான் டீனு கொடுக்கணும். டீனை கேட்டா என்ன சொல்லுவான், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கேட்கறேன்னு சொல்லுவான். அந்த அமைச்சரை கேட்டா என்ன சொல்லுவான், மேல இது எனக்கு மேல இருக்கவன் காசு கேட்கறான், அதனால கேட்கிறேன். இது அப்ப தொடங்குறது மேலிடத்துல இருந்து. அப்ப மேலிடத்துல சரி செஞ்சாலே கீழிடம் நமக்கு சரியாயிடும். நீங்க காரைக்குடிக்கு களப்பணி செய்யணும்ட்டு கிளம்பி வர்றதுக்கு ஒரு உந்து சக்தியா எது இருந்தது? என்ன காரணத்துக்காக நம்ம வரணும், கண்டிப்பா பங்களிக்கணும் அப்படின்ட்டு? அதாவது இத்தனை 15 ஆண்டுகளா வந்து அண்ணன் களத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை பிள்ளைகள் இருக்கும். அண்ணன் ஆரம்பிக்கும் போது எத்தனை பிள்ளைகளோட ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு 35 லட்சம் வாக்குகள் நம்ம கையில இருக்குன்னா, அதற்கு அண்ணன் எத்தனை தெருவுல எத்தனை இடத்துல இறங்கி போராடி இருப்பாரு, எத்தனை இடத்துல இறங்கி இப்போ இப்போ இந்த பிரச்சார காலங்களில நான் வந்து இணையத்துல நான் தேடி ஒவ்வொன்றா எடுக்கும் பொழுது, அண்ணன் எத்தனை மணி நேரம் பேசியிருக்காரு, அண்ணன் எத்தனை மணி நேரம் வாகன பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இப்ப 160க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்திட்டாரு. 160க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்திட்டாரு. ஒரு நாளைக்கு சராசரியா 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தான் அண்ணன் தூங்குறாரு.
ஒரு மனுஷன் சராசரியா ஒரு 7 மணி நேரமாவது தூங்குனாதான் அவனுடைய உடல்நிலை நல்லா இருக்கும். என்னதான் நம்ம உணவு அருந்தினாலும், நம்ம என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் உடற்பயிற்சி செஞ்சாலும், என்ன பார்த்துக்கிட்டாலுமே ஒரு தூக்கங்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கும் சரி, நம்மளுடைய மூளை பகுதிகளுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஆனா அண்ணனுக்கு அது ரொம்ப ஆண்டுகளா அது வெறும் குறைவாவே இருக்கு. அவ்வளோ கடினமான ஒரு நிலைமை. அண்ணன் நினைச்சிருந்தா எத்தனையோ ஆட்சியாளர்கள் அண்ணனுக்கு விலை பேசியிருக்காங்க. அண்ணன் விலை போயிருக்கலாம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எப்படி ஒரே கொள்கையில நின்னாரோ அதே மாதிரி அண்ணன் நிக்கிற அந்த நிலைப்பாடு தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த தூண்டுதலுக்கான ஒரு இதா இருக்கு. சீமான் அண்ணனை சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? இல்ல நான் சந்திச்சு இன்னும் பேசினது இல்ல. பக்கத்துல நெருங்கி பார்த்துருக்கோம் செஞ்சிருக்கோம். அவருடைய குரலை ரொம்ப நெருக்கமா கேட்டிருக்கோம் செஞ்சிருக்கோம். பட் ஆனா என்னை சார்ந்தோ இல்லை என் பத்தியோ இன்னும் பார்த்து பேசி சொன்னதில்லை. இப்போ புதுசா ஒரு டிவிக்கு ஒரு கட்சி கூட வந்திருக்கு. அது எப்படி உங்க நண்பர்கள் மத்தியில எப்படி பார்க்குறீங்க? அதாவது கூட்டங்கள் கூடுது. அந்த கூட்டங்கள் எப்படி கூடுதுங்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு இன்னும் தெரியல. வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி கூடுது அப்படிங்கிறது தெரியல. விமான நிலையத்துல விஜய் வந்து விமானத்துல இறங்கி விமான நிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மக்களை காக்க வைக்கிறாங்க. அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் ஒரு தலைக்கு விலை பேசப்படுது. எவ்வளோ? 300 ரூபாய். ஆட்சியில இருக்கவங்களும் அதே தான் பண்றாங்க. ஆட்சிக்கு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வர்றவங்களும் அதே தான் பண்றாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படி 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து நம்ம பிள்ளைகள் வரல. நம்ம பிள்ளைகள் 100 200 போட்டு ஊர்ல இருந்து வர்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாவட்டத்திற்கு எத்தனையோ மாவட்டத்துல இருந்து எத்தனையோ தொகுதியில இருந்து இங்க வந்து 1 நாள் 2 நாள் மலேசியால இருந்துலாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகள் இங்க வந்து பணி செய்யறாங்க. அப்ப அந்த அந்த ஆர்வம் அந்த விஷயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பணம் கொடுக்கல, நம்ம இலவசம் கொடுக்கல, நம்ம யாரையும் வந்து பணத்தினாலேயோ யாரையும் ஒரு விஷயத்தினாலேயோ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம நிர்ணயிக்கல. ஆனா இப்ப இருக்க ஆட்சியாளர்களும் சரி, இப்போ வந்திருக்க அந்த டிவிகேன்ற கட்சியும் சரி, நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க உள்ள நிறுத்திருக்க வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தன் போதை வஸ்துக்களை பயன்படுத்துற அந்த டீலர்ஷிப்ல இருக்கான், ஒருத்தன் கொலை செய்யறவனா இருக்கான், ஒருத்தன் பிளாக் டிக்கெட் விற்கிறவனா இருக்கான், ஒருத்தன் பார் வச்சு நடத்துறவனா இருக்கான். இப்படி இருக்கவங்கள வச்சு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஒழிப்பேன்னா எந்த வகையில ஒழிக்க முடியும்? ஒரு ஒரு பொறுப்பாளருக்கு 27 லட்சம் விலை பேசப்படுது. ஒரு மகளிர் அணிக்கு அந்த மகளிர் அணியில இருக்க அந்த பெண் வந்து விலை பேசி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பெண்மணிக்கு பொறுப்பு இல்லைன்னு வரும்போது அந்த பெண்மணி வந்து தெருவில் இறங்கி நெஞ்சா அடிச்சுக்கிறாங்க. என் பத்திரத்தை அடமானம் வச்சேன், என் தாலி அடமானத்துல வச்சிருக்கேன், நான் ஐபோன் வாங்கி கொடுத்தேன், இந்த பொறுப்பாளருக்கு இங்க ஐபோன் வாங்கி கொடுத்தேன்னு செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த விஜய் வந்து அந்த இடத்துல எங்க வந்து பார்த்தாரு, என்ன கேட்டாரு? இதே அண்ணா அப்படி ஏதாவது ஒரு சின்ன நம்ம பிள்ளைகள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கலந்தாய்வு போடு, நான் வர்றேன், அது யாரு நான் கேட்கறேன், நான் பேசுறேன். தப்பு பண்ணியிருக்கானா கட்சி விட்டு உடனே இன்னைக்கு அவன் தேவையே இல்லை. அப்படிப்பட்டவன் எனக்கு தேவையே கிடையாது. களத்துல சரியா இருக்கிறவன், கொள்கையில சரியா இருக்கிறவன் இருந்தா போதும், ஒழுக்கம் இல்லாதவன் எனக்கு தேவையே இல்லைங்கிறாரு அண்ணன். இப்போ இலவசங்களை பத்தி நீங்க சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு இலவசம் தேவையில்லை அப்படின்னு. ஆமா, ஆனா மக்களுக்கு அது இலவசம் தேவை அப்படின்றதுனால 3 கட்சிகள் வந்து இலவசம் தர வராங்க. நாம் தமிழர் கட்சி அதுல இருந்து மாறுபாடு இருக்கு. ஆனா மித்த கட்சி கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு அது பயன்பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு தானே கொடுக்குறாங்க. அந்த நிலையில வச்சது ஏன்னு நான் கேட்கிறேன். மற்ற நாடுகள்ல அந்த நிலைமை இல்லையே, எனக்கு அதுதான் கேள்வி. மற்ற நாடுகள்ல அந்த நிலைமை இல்லையே, ஏன் நம்ம நாட்டுல மட்டும் அந்த நிலைமை இருக்கு? இதே இங்க இருந்து போய் வெளிநாடுகள்ல நம்மளுடைய பிள்ளைகள் இங்க இருந்து வெளிநாட்டுல போய் பணி செய்யறாங்க. அந்த பிள்ளைகள் அங்க போய் இலவசத்தை தேடுறாங்களா? அங்க போய் அந்த பிள்ளைகள் இலவசம் தேடுறாங்களா? ஏன் தேடுறது இல்ல? அங்க அவர்களுக்கான ஊதியம் கிடைக்குது. அவனுடைய திறமைக்கான அவனுடைய தாளந்துக்கான அந்த ஊதியத்தை அங்க கொடுத்துட்றான். அவனுக்கான சரியான வேலையை அங்க கொடுத்துட்றான். அதனால அங்க இலவசாமி தேடுறது இல்லை. இங்க அப்படி இல்லை. இங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், களை எடுக்கிறதுல இருந்து நாத்து எல்லா வேலையுமே வட இந்தியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். பயமா இருக்கு. நான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியா இருக்கனால நான் ஏதாவது ஒரு அவசரத்திற்கு என்னுடைய நண்பர்கள் ஏதாவது வேலையா இருக்கும் போது இப்போ வந்திருக்க ரேபிடோ டாக்ஸி அந்த மாதிரி டாக்ஸிகள் புக் பண்ணும்போது அவன் வந்து ஓட்டும் போது நமக்கு பயமா இருக்கு, அவன் எந்த நிலைமையில இருப்பான் அப்படிங்கிறது. ஏன்னா நான் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கேன். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு 5-6 வீடுகள் கட்டிவிடப்பட்டிருக்கு. ஃபுல்லா வட மாநிலத்தவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அவன் அந்த சிறுவன் வந்து அவன் வீட்டு முன்னாடியே உட்காந்து பயன்படுத்துறான். இது தெரியாம இந்த அரசாங்கத்துக்கு நடக்குதா? மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல இருந்து அவன் அந்த எடுத்துட்டு வரான். ஒரு பயிற்சிக்கு போற ஒரு மாணவன் எடுத்துட்டு வரான்.
அதை எடுத்துட்டு வர அளவுக்கு அங்க விட்டது யாரு? அங்க விடுறது யாரு? அந்த டீனுக்கு தெரியாதா? இங்க இத்தனை மருந்துகள் இல்லாம போயிருச்சு. இத்தனை மாத்திரை டப்பாக்கள் இல்லாம போயிருச்சுன்னு அவனுக்கு தெரியாதா? அத அங்கிருந்து அவன் எடுத்துட்டு வந்து வெளிய விக்கிற அளவுக்கு இருக்குன்னா, இந்த அரசாங்கம் அத விட்டுருச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள வந்து வெளியிட விட்டுருச்சு. சரிவர வேலைய தரல. ஒரு விஷயம் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல உற்சாகமா வேலை பார்க்க ஆள் இல்ல. மதுவ குடுத்துருச்சு. மூளைய மழுங்கடிக்க செஞ்சிருச்சு. உடல மழுங்கடிக்க செஞ்சிருச்சு. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அரசு மருத்துவமனையில அந்த கிட்னி அறுவை சிகிச்சை வார்டுல மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். மதுவை கொடுத்து அந்த அளவுக்கு மனிதனை வந்து மழுங்கடிக்க செஞ்சுட்டு பணி செய்ய மாட்டாங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இப்போ நீங்க வந்து நாம் தமிழ் கட்சியில பயணிச்சீங்கல்ல, ஆமா. ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது மாதிரி ஏதாவது கலந்துருக்கீங்களா? கண்டிப்பா நான் இருக்க இடத்துல போராட்டங்களை முன்னெடுக்கும் போது நான் கண்டிப்பான முறையில போராட்டங்களை தலையிடுவேன். சேலத்துலயா? சேலத்துல. இல்ல அது மாதிரி ஏதாவது இப்போ போயிருக்கீங்களா? பயணிச்சிருக்கீங்க? நான் அதுதான் சொல்றேன்லண்ணா, நான் வந்து 7ஆம் வகுப்புல இருந்து நான் பயணிக்கிறனால நான் 10ஆம் வகுப்பு வரை நான் வந்து விடுதியில தங்கி படிச்சேன். 11ஆம் வகுப்புல இருந்து நான் வெளியே தான் வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அதற்கு பிறகு நான் களத்துல வந்து போராட்டங்களா இருக்கட்டும், நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், ஏதாவது முன்னெடுப்புகள் பண்ணாலும் சரி, இல்ல குருதிக்கொடை பாசறை சிறப்பு முகாம்கள் நடத்தினாலும் சரி, குருதிக்கொடை தேவைகள் இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு நம்மளுடைய மாணவர்களை கேட்டு அதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி அதையும் செய்யறது, அதுலயும் களத்துல பயணிச்சுட்டு தான்